இசை தமிழுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நான் பாலா, காற்றுல என்ன தூத்துற புள்ள என்னோட முதல் திரைப்பட பாடல். இதற்கு முன்னாடி ஒரு 25 ஆல்பங்கள் பண்ணியிருக்கேன். பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய சிறு வயது முதல் கனவு. அது வந்து என்னுடைய ஆசான் பிரியான் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமாகும் இந்த அரணம் படத்தில் வந்து பாடலாசிரியராக அறிமுகமாவது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அரணம் வந்து தமிழ் திரைக்கூடம் தயாரிப்பு அப்படின்னா நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பு. பிரியன் சார் கீழே ஒரு 6 மாதங்கள் வந்து நான் பாடலாசிரியரை வந்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். அந்த டைம் அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஒரு பாடல் வந்து ஒரு மெட்டு கொடுப்பாங்க. அந்த மெட்டுக்கு வந்து பாடல் எழுதி அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அது வந்து ரெகுலராக வந்து இந்த கோர்ஸ் நடத்துகிறப்போ ஒரு ப்ரொசீஜர். அப்படி வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு டியூன் தான் வந்து இந்த காற்றுல என்ன தூத்துற பாடல். மகாஜன் சார் ஒரு டியூன் அப்படிங்கிறது வந்து நம்மளை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணலைன்னா அது டியூன் கிடையாது. அந்த காற்றுல என்ன பாடல் அனைவரையும் டியூன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இசையமைப்பாளர் திரு சாஜன் மாதவ் அவர்களுக்கு வந்து மிக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பாடல் கொடுக்கப்பட்ட சூழல் வந்து ஒரு காதல் சூழல். எனக்கு பயிற்சி வகுப்பில் காலையில் வந்து அந்த பாடல் கொடுத்தாரு. மாலை போய் நான் ஒரு 2 பல்லவி மட்டும் எழுதி அனுப்புனேன். ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வந்து இந்த பாடல் இப்படி எழுத வேண்டாம், மெல்லிசையில் எழுத வேண்டாம், கிராமியமாக எழுதுங்க அப்படின்னாரு. நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் கிராமம், ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் வந்து எனக்கு சொந்த ஊர். வளர்ந்ததெல்லாம் நகர்ப்புறம் தான். பயிற்சியில் இருக்கும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு கிராமியமே எழுத வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை அவர் நோட் பண்ணியிருக்கிறாரு. நோட் பண்ணி நீங்கள் இதை கிராமிய ஸ்டைலில் பண்ணுங்கள் இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ஃப்ரீடம் கொடுத்தாரு. கொடுத்து அந்த பாடல் எழுதி வச்சுருந்தோம். பின்னாடி அரணம் படம் வரும்போது இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அவரே நான் இந்த படமாக பண்ணும்போது அவர் வேறு யாருக்காவது கொடுத்து ஒரு பண்ணியிருக்கலாம், இல்லை அவரே பாடலாசிரியர் அவரே பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு அந்த பாடலை வந்து அதுக்கு தகுந்தமான சூழல், அதுக்கு தகுந்தமான இசைக்கோர்ப்புக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அந்த பாடலை வந்து பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அந்த பாடல் காற்றுல என்ன வந்து கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்கிறேன்னு தெரியல. அதே போல் தமிழ் திரைப்படக்கூடம் அது மட்டும் எனக்கு பண்ணலை. தமிழ் திரைப்படக்கூடம் அங்கே சொல்லிக் கொடுத்த நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு டெக்ஸ்டைல் படிச்சிருக்கேன். டெக்ஸ்டைல் மத்திய அரசு பணியில் இருக்கேன். ஆனால் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த இலக்கியங்கள் மேற்கொண்டு ஆர்வத்தை தூண்டி இன்றைக்கி நான் MA தமிழ் 1ஆம் ஆண்டு பண்ணிகிட்ருக்கேன் திரைப்படக்கூடத்துக்காக வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசமெல்லாம் வந்து பாரம்பரியமாக படித்ததில்ல. அதனால் சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு அதையும் வந்து அங்கே கற்றுக்கிட்ட அந்த விஷயத்துலேருந்து மறுபடியும் அதுவும் ஒரு 2 வருஷம் கோர்ஸ் போயிட்டுருக்கிறேன். இதெல்லாமே வந்து என்னை திரைப்படக்கூடம் பண்ணுறது. அதெல்லாம் வந்து என்னுடைய 2 ஆல்பம் பாடல் வந்து தமிழ் திரைப்படக்கூடம் வந்து களமாக இருந்தது. அவங்கள சார் தான் வெளியிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கவிதை நூல் வந்து எழுதியிருந்த இடம் பொருள் காதல்னு சொல்லிட்டு அதுக்கு அணிந்துரை வழங்கி அந்த நூலையும் வந்து தமிழ் திரைப்படக்கூடத்தில் வெளியிட்டார். ஒரு மனிதனுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு விஷயம் செஞ்சு எனக்கு இன்னைக்கு கொண்டு உங்கள் முன்னாடியெல்லாம் கொண்டு நிறுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அது வந்து அவரோட பெருந்தன்மை. அவர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு அது தெரியல. எனக்கு பாடல் எழுதுறதுக்கு சிரமத்தை விட பாடலை படமாக்கல் இருக்க சிரமத்தை விட இன்றைக்கி வந்து அதை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பாடல் வந்து காற்றில் கலந்து இருந்தது. நம்ம வந்து ஒரு வானொலியில் பாடல் இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சின்னந்திரு வயதில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் கேட்ட பாடல் அது வந்து கேட்டால் அன்றைக்கி இருந்த அத்தனை கோடி மக்களுக்கும் வந்து அதை ஒரே பாடல் ஒரே நேரத்தில் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பணியை வந்து பார்த்திங்கன்னா டேப் ரெக்கார்டர்கள் செஞ்சது. அதுக்கப்புறம் சேட்டிலைட்டு சேனல் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சேட்டலைட் சேனல் வந்து பாடல்களை வந்து ஒளிபரப்பி அது வந்து பாடல்கள் வந்து ஹிட் அடிக்க வச்சுது. இன்றைக்கி வந்து எல்லாமே தளமெல்லாம் மாறிடுச்சு. காற்றுல வந்த பாடல் இன்றைக்கி காதில் போய் மூடிச்சு. ஹெட்ஃபோனுக்குள்ளே வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. செல்ஃபோனுக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள பாடல் வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருக்குது. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தால் கூட இது வந்து எங்களுக்கு போதுமானதாக அல்ல. ஒரு பெரிய நடிகரோ இல்லை ஒரு பெரிய இசையமைப்பாளரோ கொடுத்தா உடனே வந்து நிறைய மில்லியன்ஸ் போடுற பாடல் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக வேணும். நான் இந்த பாடல் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றேன் அப்படின்னா எவ்வளவோ மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் நாளைக்கு தமிழ் தேடி வந்து பாடலாசிரியர்களாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாமல் இந்த படத்தையும் வந்து வெற்றி பெற வச்சிங்கன்னா
கண்டிப்பாக அவரும் வந்து அதன் மூலிமா வந்து நிறைய பாடலாசிரியர்களை வந்து உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரணம் படத்தின் மற்றொரு பாடலாசிரியரான சஹானா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சஹானா. அரணம் திரைப்படத்தில் ஆரிராரோங்கிற பாடல் தான் என்னோட முதல் திரைப்பட பாடல். இந்த பாடல் வந்து பாலா சார் சொன்ன மாதிரி அவரோட டியூனும் என் டியூனும் ஒன்று தான். நாங்கள் வந்து கோர்ஸ் படிக்கும்போதே வந்து இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். அது ரொம்ப பிடிச்சி போய் இப்போது படத்தில் வரணுங்கும்போது திருப்பி எழுதும்போது பிரியன் சார் வந்து அது அவரே எழுதியிருக்கலாம், ஆனால் எங்களை மாதிரி மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் எழுத வச்சார். அது பாட்டு எழுதும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்றதுனால நிறைய குழப்பம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். ஆனால் அதை எதுவுமே பெருசாக பொருட்படுத்தாமல் ரொம்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து இந்த பாட்டை எழுத வச்சார். பிரியன் சாருக்கும் சாஜன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மெல்லிசை பாடல்கள் ரொம்ப கம்மியாக தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து காற்றுல என்னவோ ஆரிராரவும் ஒரு நல்ல மெல்லிசை பாடலாக இருந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பிரியன் சார் அண்ட் சாஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து இவங்க குரல் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பாடல் ஆசிரியரா இல்லை பாடகியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வாய்ஸ். ஓகே. ஸோ அடுத்தபடியாக அரணம் படத்தின் எடிட்டர் PK அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அப்புறம் இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் PK. நான் ஒரு எடிட்டர். நான் இந்த படத்தோட எடிட்டர். எனக்கு ரொம்ப பேசி பழக்கம் இல்லைனாலும் கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலாக. பிரியன் சார் எனக்கு வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக தெரியும். பாடலாசிரியராக அவர் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு டேரக்டராக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பர்சனலாக தெரியும். பாடலாசிரியர் நான் வெளிலேருந்து பார்த்துருக்கேன், பட் பர்சனலாக எனக்கு தெரியும் போது அவர் ஒரு டேரக்டராக தான் அறிமுகம் எனக்கு. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் படத்தோட எடிட்டிங் நாங்கள் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா கொரோனாலையும் ஆச்சு. பட் நானும் சாரும் நிறைய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த படம் எப்படி ஒரு ஃபார்மேட்னா ஒரு லீனியர் பேட்டர்ன் தான். பட் எப்படி சொல்லணும்னா ஒரு நான் லீனியர்லேருந்து அப்புறம் திருப்பி லீனியராக ஒரு கதையை வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் அந்த பேட்டர்னில் இருக்கனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எவ்ரி 5 to 6 minutes அப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ பிரியன் சார். ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் இதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து காட்டி பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அரணம் படத்தின் ஒளிப்பதிவாளர் நௌசத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நௌஷாத். அரணம் அப்படின்னா கவசம். பிரியன் சார் வந்து பிரியமான ஒரு கமல். அவர் வந்து நல்லா வர்ற வரைக்கும் எதையும் விட மாட்டார். நான் ஒரு 22-24 படங்கள் பண்ணிட்டேன். ஆனால் அவர் பக்கத்தில் வந்தாலும் நான் பயந்துக்குவேன், எது பண்ண போகிறாரு, எதோ கேட்க போகிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா வர்ற வரைக்கும் அவர் விடவே மாட்டார், கோவப்பட மாட்டார், இது பண்ண மாட்டார். ஆனால் சந்தோஷமாக சிரிச்சு இது வருங்கன்னு சொல்லி வரவழைச்சிருவார். ஒரு 4 தடவை DI பண்ணியிருப்பேன் இந்த படத்தை. மறுபடியும் ஒரு எத்தனை முறை ஷூட் பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்கங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட்டிங்னா அது ஒரு 4 நாள் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் விடவே மாட்டார். அவர் பக்கத்தில் வந்தார்னா நான் பயந்துக்குவேன், ஐயோ ஏதோ கேட்க போகிறாரு, புதுசாக ஏதோ பார்த்துட்டு ஏதோ கேட்க போகிறாரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு நல்ல மனிதர் பிரியமானவர். அவர் நல்லா இருக்கணும், நிறையா படங்கள் பண்ணணும், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையான ஒரு படம். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். OTTயும் வரப்போகுது, எல்லோரும் பாருங்கள், பார்த்து இந்த வெற்றி படமாக்குங்க. அவரை மேலும் நிறையா படங்கள் எடுக்க வைங்க. மிகச்சிறந்த கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் வாழ வைங்க அவரை. ஓகே, வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். படத்தின் கதாநாயகி வர்ஷா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு மேடை, முதல் மேடை எனக்கு கொடுத்ததுக்கு பிரியன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிரியன் சார் பற்றி சொல்லணும். எனக்கு பொதுவாக முதல் படம்னாலே நம்ம அம்மா வருவாங்க கூட, இல்லை யாராவது பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. பட் நான் வந்து இந்த ஹோல் ஷெட்யூல், இந்த ஹோல் படமே தனியாக தான் இருந்தேன். பட் என்னென்னா நம்ம தனியாக இருக்குமே, ஃபர்ஸ்ட் படம் வேற, அந்த எதுவுமே இல்லை. அரணம் எப்படி அது ஒரு ப்ரொடெக்ஷனோ அதே மாதிரி தான் சாரும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கிட்டாங்க.
பொதுவாகவே ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நான் முக்கியமாக ஃபீல் பண்ணது வந்து ஐ ஃபீல் ரியலி சேஃப். இது நான் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். சார் கூட ஐ ரியலி ஃபெல்ட் வெரி சேஃப். அப்புறம் சவுண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. டப்பிங் நான் தான் பேசியிருக்கேன், இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா மன்னிச்சிருங்க. இந்த படத்தில் மொத்தம் எங்கள் காம்பினேஷனில் வந்து 3 பாட்டு இருக்குது. இப்போ கதை சூழல் காரணமாக வந்து ஒரு பாட்டு போடலை, சஹானா எழுதியிருக்கிற சாங். அந்த சாங்கும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது. அதே மாதிரி பாலா சார் எழுதின காத்துல என்ன சாங்காக இருந்தாலும், காத்துல என்ன சாங்கில் வந்து நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ரெயின் சீக்வன்ஸ். அந்த ரெயின் வந்து ஒரிஜினல் ரெயின், அவங்க செட் போட்டு ரெயின் போட்டது எதுவுமே இல்லை. அது அப்படியே அமைஞ்சுது. அண்ட் இன்னும் நளினா சாங், தமிழை விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த சாங்கை பாருங்கள். நளினா சாங், தமிழை காதலிக்கும் அனைவரும் இந்த சாங்கை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். என்னடா இது இப்படி ஒரு பாட்டு நான் இதுவரை கேட்டிருக்கேனான்னு தெரியல, பட் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங், அப்படி ஒரு தமிழில் அப்படி ஒரு பாட்டுன்றது வந்து அது நானும் அதில் ஒரு பாட்டாக இருக்கேன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ஐ ஹாவ் கிவன் மை பெஸ்ட் டு திஸ் ஃபில்ம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். கேட்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார், புரியலையே சார் அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஒரு டயலாகாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், செட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறதா கூட இருக்கட்டும், அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட அங்கே போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரியலி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஃபேமிலியாக போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாரும் வந்து உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவ்வளோ லிரிக்ஸிஸ்ட்டை உருவாக்குறதுன்றது வந்து நான் அப்படி வியந்து பார்த்தேன். எப்படின்னா இது லிரிக்ஸிஸ்ட்லாம் உருவாக்குவாங்களா? ஓகே, சிங்கர்ஸ்க்கு கோர்ஸ் இருக்கும், பாட்டு பாடுறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே, டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாத்துக்குமே இருக்குது. லிரிக்ஸிஸ்ட்டுக்கு எல்லாமே கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது, அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வியப்பாக இருந்தது. சார், உங்களை தாண்டி இனிமேல் யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. அங்கே இருக்கிற சாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்து, இந்த தமிழ் திரைக்கூடம் மூலமாக தமிழ் திரைப்பாக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு இதில் ஆக்டர்ஸாகவும் சரி, லிரிக்ஸிஸ்டாகவும் சரி சான்ஸ் கொடுத்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளரணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து பிரியன் சார் உண்மையிலுமே அதை பண்ணியிருக்காரு. ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாத பர்சன் பிரியன் சார். சத்தியமாக சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட். நௌஷத் சார் சொன்ன மாதிரி பக்கா பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அதில் அவர் நினைக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்காம அவர் வந்து விட மாட்டார். ஸோ அப்படி ஒரு பர்சன். ஸோ எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்து என்னையும் இது அரணத்தில் ஒரு பார்ட் ஆக்குனதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஸ்டேஜில் பேசின எல்லாருமே ப்ரொடக்ஷன், தமிழ் திரைக்கூடம் பற்றி மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி பதிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஸோ படத்தோட கதாநாயகன், படத்தோட இயக்குனர் வந்து ஒரு பாடல் ஆசிரியர் பிரியன் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அதை வர சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரும் ஒரு 10 பாடல் ஆசிரியர்கள் வந்து ப்ரொடக்ஷனாக, அதாவது ப்ரொடியூசர்ஸாக உருவெடுத்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த தருணத்தில் மேடைக்கு அழைச்சி நாங்கள் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த படத்தோட பார்ட்டா இருக்கக்கூடிய அனைத்து பாடல் ஆசிரியர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையோட உண்மையான ஜமீன்தார் வந்து இங்க வந்திருக்காங்க. சோ ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது பாடலாசிரியரும் தமிழ் திரைக்கூடம் ப்ரொடக்ஷன்ஸோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸுமான ராஜாராம் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும், முக்கியமாக பத்திரிகை ஊடகவியலாளர்கள் மற்றும் மோகன்ஜி ஐயா அவர்கள், இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அவர்கள்,
திரைப்படத்தின் கதாநாயகி மற்றும் இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் பாலா, சஹானா அவர்கள் மற்றும் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர், எடிட்டிங் செய்தவர் மற்றும் இந்த திரைப்பாக்கூடத்து மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பாக்கூடத்தில் சேர்ந்து பயிற்சி வரும்போது அந்த பேட்சில் நான் தான் அதிகமான ஏஜ் உடைய ஆள். இப்போது என்னுடைய வயது 58. அதாவது பார்த்தீங்கன்னா, பிரியன் ஐயா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிறர் மனது நோக்கும்படி பேச மாட்டார். அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட பார்த்து நான் வியந்தது. என்னை எப்படி அவர் ஐயா என்று அழைப்பாரோ இன்று வரை அப்படித்தான் நான் அவர் அழைத்திருக்கிறேன். என்னை விட அவர் வயது குறைந்திருந்தாலும் நான் அவரை ஒருமையில் அழைத்ததில்லை. ஒரு முறை என்னை வியக்க வைத்த ஒரே ஒரு விஷயம், அது திரைப்பாக்கூடத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். நீங்கள் எடுத்து படித்து தமிழ் அல்ல, ஆனால் எப்படி தமிழ் மீது ஆர்வம் கொண்டு திரைப்பட பாடலாசிரியர் ஆனீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லிட்டார் அவர். நான் திருச்சியிலிருந்து இந்த சென்னைக்கு வந்தபோது திரைப்பட பாடலாசிரியராக ஆக வேண்டும் என்று தான் வந்தேன். அப்படி வந்து இத்தனை வருடம் ஆகிறது. என்னை வாழ வைத்தது தமிழ்மொழி மட்டுமே அப்படின்னு சொன்னார். என்னை வாழ வைத்தது தமிழ்மொழி மட்டுமே. அந்த தமிழ்மொழி போட்ட பிச்சையில் தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது. ஏனென்றால் தமிழ்மொழி புறந்தள்ளி மற்ற மொழிகளை பேசுகின்றவர்கள் அதை பயன்படுத்துவது அதிகம். இருந்தாலும் தமிழ்மொழி பாடமாக எடுத்து படிக்காத ஒருவர் தமிழ்மொழி மீது இத்தனை விருப்பு கொண்டிருக்கிறாரே என்று எனக்கு அளப்பரிய வியப்பு தோன்றியது. இன்னொரு விஷயம் முக்கியமாக, இது கிரவுட் ஃபண்டிங் முறையில் தான் தயாரிக்கப்பட்ட படம். அவர் சாருக்கு தெரியும். அவர் படத்தை ஆரம்பிக்க சொல்லும்போதே எல்லோர் மனதிலும் ஒரு சிறிய பயமும் இருந்தது, ஆச்சரியம் இருந்தது. ஏனால் ஒரு திரைப்படம் என்பது தயாரிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்குகின்ற நடிகர்களும் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து திரைப்படத்தை வெளியிடுகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் எந்தவித முதலீடும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிப்பு சாத்தியமா என்று ஒரு கேள்வி எழுந்தது. அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், இல்லைங்க நம்ம முயற்சி செய்வோம் பார்ப்போம்னாரு. முதலில் இந்த படத்திற்கு வேறு ஒருவரைத்தான் இயக்குனராக நியமிப்பது என்று இருந்தது. அந்த கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தும் ஐயா அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். அதனால்தான் இந்த படத்தினுடைய கதைநாயகனும் அவரே, கதாநாயகனும் அவரே. நான் சொல்லுவது புரியும் என்று நினைக்கிறேன். அந்த கதை எழுதியவரும் அவரே, இந்த படத்தின் கதாநாயகனும் அவரே. மறுபடி யாரை கதாநாயகனை போடுவது என்று அவர் சட்டென்று முடிவு எடுக்கவில்லை. ஒரு விஷயத்தை எடுக்கல. வேறு ஒரு வைத்து கதாநாயகனாக இந்த படத்தை தயாரிக்கலாம்னு சொன்னார். திரைப்பாக்கூட மாணவர் அனைவருமே, ஏங்க நீங்களே நல்லா தானே இருக்கீங்க, நீங்களே கதாநாயகனுக்குரிய லுக்காக தானே இருக்கிறீங்க, நீங்களே நடிக்கலாம் சொல்லி சொல்லி எல்லா மாணவர்களும் சொல்லி அவரை கதாநாயகன் ஆக்கி விட்டார்கள். அதான் உண்மை. இன்னொரு விஷயம், இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது முதலாக இறுதி வரை அவர் பட்ட சிரமங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஏனென்றால் எந்த ஒரு சிரமமான விஷயமா இருந்தாலும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று ஒரு ஆலோசனை கேட்பார்கள். நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு திரைப்படமே எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஐயா, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த மேடை வரை கொண்டு வந்து வைத்து வெற்றியானது கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் நான் கூறிக்கொள்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா என்ன கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் பாட்டு எழுதுங்க ஐயானார். நான் இப்போதான் என்ன பாடலாசிரியராக பயிற்சி பெற்றிருக்கிறேன். அது எனக்கு அவ்வளவு சரியில்லைங்க ஐயா, மேலும் மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்வுகள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான செய்தி, அதை அவருடைய உரிமையோடு கேட்டுக்கிட்ட சொல்லிட்டுறேன். இன்னொரு படம் அவருக்கு புக்காயிருக்கு. அதை என்னை கேட்டு டைம் குறித்து இப்படி அக்ரிமெண்ட் போடலாமான்னு கேட்டார். என் டைம் சொல்லியிருக்கிறேன். நான் ஏன்னு சொன்னேன், நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிறேன். சில விஷயங்களை கேட்பார் அவர். அஸ்ட்ராலஜி எனக்கு பார்க்க தெரியும். அதை கேட்டு டைம் குறிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக தமிழ் திரைக்கு புதியதொரு கதாநாயகன் நிச்சயமாக பலம் வருவார் என்று நம்பிக்கையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நபரை இந்த தருணத்துல ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஹானர் பண்ணும் அப்படின்னு விரும்புகிறோம். எம்ஆர்டி மியூசிக்ஸ் முருகன் முத்தையா அவர்களை மேடைக்கழைக்கிறேன். பாடலாசிரியர் சுபாராவ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பாக்கூட மாணவனாக முதல்ல சேர்ந்தேன்.
தமிழ் மீதில் ஆர்வமாக இருந்ததுனால பாட்டெல்லாம் எழுதிட்டு இருப்பேன். சார்கிட்ட பயிற்சி பெற்றதுக்கப்புறம் தான் டியூனுக்கு எப்படி பாட்டு எழுதுறதுங்கிறத கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா பயிற்சி பாடல் எழுதுறதுக்கு ஒரு பயிற்சி கூட்டம்னு சொன்னால் அது இது ஒன்று தான். அதை வந்து ரொம்ப திறமையாக சார் நடத்திட்டு வர்றாரு. 2003 ஆரம்பிச்சது, இப்போ 2013 வரைக்கும் 10 வருஷத்தை கடந்து அவர் வெற்றியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ் திரைக்கூடம் அப்படிங்கிறதையும் ஆரம்பித்து இப்போ முதல் படமாக அரணம் அதில் வெளியிட்டிருக்காரு. அந்த அரணம் படம் ஆரம்பத்திலேருந்தே நான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் வந்து இந்த அரணம் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முதல்ல 2 ஷெடியூல் பண்ணியிருக்கோம். முதல் ஷெடியூலில் படம் எடுத்தாச்சு, அதை ஒரு ப்ரீவியூ தியேட்டரில் போய் பார்த்தாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். இருந்தாலும் இன்னும் அதை சிறப்பாக பண்ணணும். அவருக்கு திருப்திப்படலை, எல்லாருக்கும் திருப்திப்பட்டாங்க. ஆனால் அவர் திருப்திப்படலை. இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் எல்லா மக்களையும் கவர்றதுக்கு என்ன பண்ணுறலாம். ஏன்னா போட்டியாக இருக்கிற இந்த சூழலில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்கிற குதிரையாக மாறணும் அப்படின்னா எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரு சினிமாவை அதை எடுத்தால் தான் முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஹாரார் தான் நல்லா வரும் அப்படிங்கிறத ஹாராரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கதையில் வந்து ஹாரார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ த்ரில்லிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படி இதை மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் காமெடி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சேர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து லவ் சீக்வேஷன்ஸ் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தார். ஆக இப்போ வந்து படத்தை பொறுத்தளவு ஹாரர், த்ரில்லர், காமெடி, லவ் சப்ஜெக்ட் எல்லாம் கலவையாக அருமையான ஒரு படமாக வந்திருக்கு. பாடலாசிரியர்கள் எழுதுகிற பாட்டுக்கெல்லாம் அருமையான பாட்டு, அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 250-300 பாடலாசிரியர் இருக்கார். இப்போ அதில் முத்தா இருக்கிற பாடலாசிரியர் யார் எழுதியிருக்காங்களோ அதை தான் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அவரே பெரிய பாடலாசிரியர். அவர்கிட்ட படித்த பையன்கள் தன்னை விட மாணவன் பெரிய மாணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பார். எந்த ஆசானுமே தன்னை மாணவருடைய முயற்சி, அவனுடைய பெருமைகள் வர்றப்போ தான் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் மாணவர்களை எழுத வச்சு அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 4 பாட்டுமே அருமையாக இருக்கும். அது மாதிரி ஒரு இது எடுத்தாருன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளே அவர் என்ன சிரமப்படணுமோ அவ்வளோ சிரமப்படுவார். ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடித்தோமா, 2வது ஷெடியூல் எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தார். என்னென்னா திரைப்பாக்கூட மாணவர்களை மட்டும் வச்சு தான் க்ரௌட் ஃபண்டில் தான் நான் படம் எடுப்பேன். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா சினி ஃபீல்டில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக 15 வருஷமாக பெரிய பிரபலமான பாடலாசிரியராக இருக்கார். ஆனால் திரைப்பாக்கூட மாணவர்களை வச்சு தான் எடுக்கணும், அந்த க்ரௌட் ஃபண்டிங் தான் எடுக்கணும். இதுக்காக நம்ம ஃபைனான்ஸுக்கு வெளில போகக்கூடாது, போனோம்னா சரி வராது, அது வேண்டாம். நம்ம மாணவர்கள் வந்து மேடை ஏற்றணும், நம்ம மாணவர்கள் வச்சு நடிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெருந்தன்மையான ஒரு மனசு அவருக்கு. எப்பயுமே இந்த அறம் அப்படிங்கிற சொல் வந்து அவர் வாயிலிருந்து வராமே இருந்ததில்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 தடவை 6 தடவை சொல்கிறாரு. அறம் செய், அறம் செய், அறம் செய்ன்னு சொல்லிட்டு இருப்பார். அறம் நினை, அறம் செய், அறம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் அவருடைய சிந்தனை பூரா அறம் சார்ந்திருந்ததுனால அது அறத்தின் வழியிலேயே போனார். 2வது ஷெடியூல் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் இதாக இருந்தது. ஈவன் அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டோமா, ஷெடியூல் படங்கள்லாம் எடுத்தாச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் தேவைப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா டாப் மோஸ்ட் டெக்னீஷியனை வச்சுக்கிட்டு டாப் மோஸ்ட் இதில் எடுத்தால் தான் ஓரளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, அல்லது ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால அவர் டாப் மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பூராமே ஃபீல்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஆளுங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காரு. அது மாதிரி ஒளிப்பதிவு வந்து அருமையான ஒளிப்பதிவு, சாஜன் மாதவ் இசை அருமையான இசை, எல்லாமே பொறுக்கி எடுத்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லி பண்ணார். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போது ஃபண்ட்ஸ் அவருக்கு இது பண்ண முடியல. ஏன்னா மாணவர்கள் மாறிடுறாங்க. ஒரு பேட்சுக்கு அடுத்த பேட்ச் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 2வது பெரிய அமௌண்ட்டு, அதுவும் கஷ்டம். அப்போ ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நானும் அவரும் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன ஆக்சுவலாக சொன்னார்னா, சுப்பாராவ் சார், நான் இதை ட்ராப் பண்ணிடலான் இருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்காக ஃபைனான்ஸ் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. 2வது இதையும் 2 குதிரையில் ஓட்ட வேண்டியதாக இருக்குது, திரைப்பா கூடத்தையும் ஓட்ட வேண்டியது இருக்குது, இதையும் ஓட்ட வேண்டியது இருக்குது.
திரைக்கூடத்தை ஓட்ட வேண்டியது இருக்குது, இன்னையும் பார்க்க முடியல. அதே சமயத்தில் அவர் வந்து ரெண்டுலேயும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவர், ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் தான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பல நைட்டு அவர் உறங்கவே இல்லை, ராத்திரி பகல் உறங்கலை. அவர் பல தடவை வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திரை சாப்பிட்டு தான் அவர் வந்து தூங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. கஷ்டப்பட்ட அளவுக்கு அருமையாக வந்திருக்கு. இப்போ இசை வெளியீட்டு விழா 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் அவர் உறங்காமல் தான் இருக்கார். இந்த படம் வெற்றி படமாக வந்து மக்கள் மத்தியில் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருக்கார். அந்த வெற்றி படம் ஆக்க வேண்டியது உங்கள் அனைவர் கையில் தான் இருக்குது. அதனால இந்த படம் கண்டிப்பாக அது வெற்றி படம் ஆகுங்கிறது நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அதில். வந்து உள்ள கதையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா விடுகதை, செகண்ட் ஹாஃப் பூரா அதுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டீங்களா, சரியாக பார்க்கலன்னா கண்டிப்பாக ரெண்டாவது படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு திருப்தி ஆகும். ஏன்னா ஏதோ விட்டமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா உங்களுக்கு வந்து விடுகதையாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாரு. எல்லாமே கோரிலேட்டடாக சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். போய் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் எனக்கு காமெடி வேடம் கொடுத்துருக்காங்க, நான் காமெடியாக நான் நடிச்சிருக்கேன். அதையும் பார்த்து கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காமெடி வேடம் கொடுத்ததுக்கு பிரியன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரணம் படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அரணம், இந்த அரணம் திரைப்படத்தை வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா இசையமைப்பாளர் அலிமிர்சா சாருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து பிரியன் சாரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நானும் பிரியன் சாரை ரொம்ப நாள் நண்பராக முகப்புத்தெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பேசுறதில்லை. ஆனால் வந்து இந்த படத்தப்போ நான் சாரை மீட் பண்ணேன், பிரியன் சாரை. நான் நினச்சதை விட அவர் வேற மாதிரி இருக்கார். சமீப காலத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பரை கொடுத்தாரு அலிமிர்சா சார். இருந்தாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா சினிமாவில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரீசெண்ட் டைமில் நான் அதிகமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். கான்ஃபிடென்ட், அதாவது என்னென்னா அடிப்படையிலேருந்து நம்ம எப்படி மேலே போகணும் அப்படின்றத வந்து அவங்க கூட இருக்க எல்லாருக்குமே எப்போவுமே அதை சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ நான் இந்த படம் கூட நாங்கள் ரிலீஸ் பேசும்போது வந்து ஒரு விதமான ஒரு டேர்ம்ஸில் ஒரு இதில் தான் பேசணும். ஆனால் இப்போது அவர் இந்த படத்தை இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போ எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்று தமிழ் திரைக்கூடம், அதாவது இவர் சுப்பாராவ் சார் சொன்ன மாதிரி தான், அதாவது மாணவர்கள் முதலாளியாக ஆயிருக்கிறது இந்த படம். எல்லா இடத்துலையுமே வந்து முதலாளிகள் தான் படம் எடுப்பாங்க. இங்கே வந்து மாணவர்களும் தமிழ் சார்ந்த ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1000 பேர்லேருந்து 2000 பேருடைய அந்த மவுத் டாக் தான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் போய் சேரும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மொத்தமாகவே வந்து வாரானா படம் பார்க்க 1000 பேர் தான் வைக்கிறாங்க நம்ம சினிமா ஃபீல்டில். அது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரில. அதாவது ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாமா, நம்ம பேசுனா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா, இப்படியே நினச்சி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசாமல் போயிட்டுருக்கோம். நானுமே அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அரணம் படத்தப்போ வந்து எனக்கு அது தோணுச்சு, அதில் வந்து சில விஷயங்களை இங்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும்போது பிரியன் சார் சொன்னார், சார் எங்களோட தமிழ் திரைப்பாகத்தில் இருக்கிற ஒருத்தருமே வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் தான், அவங்க இருக்கட்டும். இது இல்லாமல் பத்திரிகையாளர்களே நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு படத்தை இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது இந்த மேடையில் நம்ம நிற்கிறதும் இதை தாண்டின ஒரு மேடையில் போய் நிற்கிறதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள். ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால் நம்ம இதுவே வந்து ஒரு பெரிய மேடையாக தான் இருக்குன்னு சொன்னார். கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மேடை. மோகன் சார் மட்டும் அவர் மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய அன்பு. நான் காலையில் கூட கேட்டேன், சார் மோகன் சார்லாம் வராங்களான்னு. ஏன்னா அவர் பேசவே இல்லை, அந்தளவுக்கு வந்து பாண்டிங். ஏன்னா வந்து சிறப்பு அழைப்பாளர்கள்ன்றவங்க வந்து கூப்பிட்டாலே இன்றைக்கி வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு
விஷயத்த சொல்கிறாங்க. அதில் வந்து மோகன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேட் தான். தேங்க்யூ சார். ஏன்னா இதே பிரசாத் லேபில் வந்து கல்தாவும் திரௌபதி ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அவரெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருந்துச்சு. எனக்கு அவரால் தான் எனக்கு நிறைய தேட்டர் கிடைக்கல. ஏன்னா திரௌபதினு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அவர் எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கூடலாம் நம்ம வந்து அவர் சொல்கிறார் பரவாயில்ல நல்லா இந்த படத்தை கொண்டு வரீங்க அப்படின்னும் போது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதாவது என்னென்னா, சமீப காலமாக இதை நான் மறைச்சி பேச விருப்பப்படலை, இது என்னோடய வளர்ச்சியை பாதித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ சமீப காலமாக ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு பெரிய பேனர்லாம் பார்த்தா நாங்கள் வந்து எங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து ஒரு டைரக்டராக இருக்கும், ஒரு படத்துடைய வியாபாரம் என்ன எப்படின்றத கற்றுக்கணும். ஏன்னா ஒரு வியாபாரம் தெரிஞ்சுட்டா நான் இந்த படத்தை இந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம், இது இவ்வளோ காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அவர் நினச்சா சரி பண்ணக்கூட ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது என்னென்னா, ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னால் நம்மளை வந்து தவறாக ஏதோ இவங்க இப்படி பேசுகிறாரு ஓவராக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரில. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தோடு நான் இருக்கிறனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கான இடமா இந்த அரணம் மேடையில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ இந்த வாரத்தில் வந்து சலார், டன்கி, அது இல்லாமல் ஆக்வாமான், இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது. நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க. இப்போ நான் அதை பேச வரல. அதாவது ஒரு வாரம்னா வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமாக வந்து திரையரங்கம் ஆக்கிரமிக்குது. சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. நான் சமீப காலமாக சின்ன படங்களுடைய வெளியீட்டில் வந்து நானும் இருக்கேன். ஒரு ஷோ கேட்டால் ஒரு 20 டிக்கெட் எடுத்தால் கூட போதும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த 20 டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டரில் கேட்டால் கொடுக்க முடியல. சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் ரொம்ப இதுவாக பேசினாங்க. அதாவது அந்த டைரக்டர் போனார், ஒரு தேட்டர் வாசலில் இருந்து அவர் கேட்டார், டிக்கெட்டு இல்லைன்ட்டாங்க, அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி போகிறோம். இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா என்னாலுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா தயாரிப்பாளர்களாக வர்றவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க. இது எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் இது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்தில். ஏன்னா இது நான் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன், இயக்குனர் சங்கத்துலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். நான் இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வாரானா ஒரு 3 வெளிமாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே வந்து ஒரு 10 படம் இருக்குது. அப்போ 10 படமே வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா 10 படத்தோட நிலைமை என்ன? இப்போ ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் தமிழ் திரைக்கூடத்தோட மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு 500 மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி ரெவன்யூவாக பண்ணுறது சார்? உதவி பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க, காசு கொடுப்பாங்க. ஆனால் அந்த காசை கொடுத்தா நம்ம கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க. ஸோ அதனால் அவர் உதயநிதி சாருக்கு வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவர் இந்த திரையரங்கங்கள் வாயிலாக அவரால் நினச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதாவது இது நான் சலாரோ டன்கியெல்லாம் சொல்ல, சமீப காலமாக எவ்வளோ படங்கள் கேஜிஎஃப் அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் நல்ல படம் எடுங்க நாங்கள் தேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த மிகப்பெரிய மூத்தவர்கள் பேசுகிறாங்க. நல்ல படம் எடுத்தால் நாங்கள் கொடுக்குறோம், தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. ரைட், அது எல்லாமே ரைட் தான். அப்போ வரமாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வைங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்குன்னு வந்து ஒரு பேசிக்காக ஒரு சேட்டலைட், ஒரு ஓடிடி எஃப்எம்எஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண இங்கே யாரும் இல்லை. ஒரே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து ரெவன்யூ ஷேரில் நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும். இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல. அதர் லாங்குவேஜில் இருக்க எல்லா படங்களும் ஒரு நல்ல முறையில் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா நான் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டோன்னே நானும் ஃபேஸ்புக்கில் வந்து இப்படிலாம் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவரை வந்து நான் ஒரு கண்டனமாக நானும் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு. ஏன்னா அவர் சொன்னது நடந்தால் சத்தியமாக சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல. அடுத்து வந்து 10 ஹீரோ மட்டும் 15 ஹீரோ தான் இருக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் 10-15 ஹீரோ தான் பார்க்க போகிறோம்.
இப்போ ஒரு பிரியன் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையிலேருந்து வந்து ஒரு படங்களை தாண்டி வரும்போது தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ மோகன் சார் இருக்காருன்னா அவர் திரௌபதினு ஒரு படைப்பை படைச்சாரு, அதுலேருந்து இப்போ இன்னைக்கு அடுத்தடுத்து வராரு அப்படின்னா ஒரு டைரக்டர் உருவாகுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இது வந்து உதயநிதி சார் அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பாக சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும். ஸோ இதை நான் சொல்கிறதுனால எனக்கு இப்போ நான் இந்த அரணத்துக்கு எத்தனை படத்துக்கு தேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நான் கவலைப்படல. ஏன்னா நான் பிரியன் சாரோட அனுமதியோடு தான் இதை நான் பேசுகிறேன். ஏன்னா அவர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்தார். சார் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார், இதை நான் சொல்லணும், ஏன்னா நம்ம சொல்லும் போது தான் அது ஒரு இதுவாகும் அப்படின்னு உங்களுடைய அவர் சொன்னார் இந்த மாதிரி அது பேசினா சரியாக இருக்குமான்னு. இல்லை சார், எல்லாருமே நினைக்கிறது தான், நம்ம சொல்லுவோம், ஏன்னா நம்ம ஒன்றும் தவறாக சொல்ல. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடுன்னா அந்த குழந்தை கேட்டால் தானே தெரியும். ஏன்னா இங்கே வாரானா வந்து நம்ம இங்கே பல படங்களுடைய ஒரு ரிலீஸை பண்ணிட்டு நம்மளாம் போயிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியலன்றத விட இது யார் பேச போகிறாங்கன்னு எனக்கு இப்பயும் தெரியல. இப்போ நான் இந்த கோரிக்கையை கூட உதயநிதி சார்ட்ட அவர் மூலிமா வந்து நிறைய இடத்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்றைக்கி நிறைய படங்கள் பெரிய படங்கள் பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு வரைமுறை பண்ணித்தரலான்றதுக்காக நம்ம சொல்கிறோம். ஒருவேளை நான் பேசிட்டேன்னு எனக்கு 10 தியேட்டருக்காரங்க ஒரு அறிவுறுத்தர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து வாடிக்கையாகவே தொடரும். நான் ஒரு இயக்குனராக இருக்கும்போது பாடலாசிரியர்கள் வந்து பாடல் வெளியீட்டுகளாக வர்றதில்ல, நடிகர்கள் வர்றதில்லைன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போ விநியோகஸ்தராக வரும்போது இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வாக இங்கே சங்கங்களில் வந்து செயல்படணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்கில் 24 கிராஃப்ட் வைக்கல்னா மட்டும் வந்து யூனியன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சங்கங்க வந்து ஒரு வழிமுறை பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வாரானா நம்ம வரோம், காசு போடுறோம், எல்லா இடத்துலையும் சும்மா கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். சரி, படம் நல்லா இல்லை, ஓகே ரைட். நல்லா இல்லாத படத்தை யாருமே நினைச்சு எடுக்கிறதில்ல. எடுக்கப்பட்ட படம் மக்கள் இடத்துல போய் சேரலை. சரி, சேரலைனாலும் அந்த படங்களை வந்து போட்ட ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை, அவருக்கு வந்து ஓகே சினிமாவுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளோ தான் சேருது, அதுக்கான நியாயமான ஒரு எல்லா பிஸ்னஸுமே ₹1 அந்த பிஸ்னஸுக்கான வழிங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். பெரிய படங்களுக்கு ரெவென்யூ ஷேர் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க, சின்ன படங்களுக்கு கிடையாது. சின்ன படத்தை கன்சிடரே பண்ணதில்லை. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா சின்ன படம்னு சொல்கிறது இங்கே ரீசெண்டாக இருக்கிற மிக பிரபலமான ஹீரோக்கள் படமே இது சின்ன படம்ன்ற ஒரு ஸ்டேஜில் இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. அதனால தான் நான் இங்கே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன், 10-15 ஹீரோக்கள் மட்டும்தான் இன்னும் அடுத்து வரப்போகிற வருடங்களில் சினிமாவில் இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அவங்க படம் மட்டும் பார்த்துட்டு கை தட்டிட்டு போகணும் அப்படின்றது தான் சினிமாவாக மாறிடுமா அப்படின்றது தெரில. அப்படி மாறினா சினிமாவுடைய ஒரு படைப்புகள் நிறைய படைப்புகள் போய் சேராது. ஸோ அந்த நிலைமைக்கு சினிமா தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்து அரணம் படக்குழு சார்பாகவும் எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாகவும் இந்த கோரிக்கை எந்த இடத்துல போய் சேர்ந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்கும், யாராவது ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது. குறிப்பாக சொல்லணும்னா தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், இந்த மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற படைப்பாளிகளுக்கு ஒரு உத்தரவாதமாக முதலாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக அரணம் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் ரத்னா அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் திரைக்கூடம் வழங்கும் எழுத்து இயக்கம் கதையின் நாயகனாய் நடித்திருக்கும் பிரியன் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலின் இசையமைப்பாளர் சாஜன் அவர்கள், பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சஹான் அவர்கள், ஒளிப்பதிவாளர் நவ்சூத் அவர்கள், இயக்குனர் மோகன்ஜி சார் அவர்கள், எம்ஆர்டி மியூசிக் முருகன் சார் அவர்கள், இந்த படத்தின் பிஆர்ஓ மனவை புவன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பிஆர்ஓக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தின் பாடலை பற்றி சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த படத்தை வந்து அரணம்ன்ற படத்தை ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் தான் வெளியிட இருக்கிறாங்க. வரும் 22ஆம் தேதி இந்த படம் வெளியிட இருக்கிறோம். இந்த ஹரி உத்ரா ப்ரொடக்ஷனில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாடலை வந்து எப்படி மேடம் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சார் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இவங்க சொன்னது மாதிரி பிரியன் சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எதுலேயும் வந்து திருப்தி அடைய மாட்டார்.
அப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இதை எப்படி நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்ஸ்டாகிராம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசி இந்த பாடல்கள் எல்லாம் வெளியிடலாம்னு இருந்தோம். காற்றுல என்னன்ற சாங் வந்து பாடல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்கள் நிறைய வியூஸ் போயிருக்கு. கதாநாயகி வர்ஷா அவர்கள் அருமையாக நடித்திருக்கிறார்கள். படத்தில் அறிமுகம் அப்படின்றது தெரியவே இல்லை. நிறைய படங்கள் நடித்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நிறைய நம்ம ஹரிவுத்ரா சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நாங்கள் கூட்டம் வரலை, பரவாயில்ல. இந்த தமிழ் திரைக்கூடம் கவிஞர்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள்னு பிரியன் சார் சொன்னார் பாருங்க, அங்கே நிற்கிறாருங்க அவர். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சின்ன விஷயந்தான், தப்பாக நினைக்காதீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நடந்த விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனில் வந்து இப்போ சொல்கிறாங்க கொடுக்குறாங்களே மெக்ஜாம் புயல் நிவாரணம். அந்த நிவாரணம் வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு காலையில் நான் போயிருந்தேன். ரேஷன் கடை பக்கம் போனதே கிடையாது. காலையில் நான் போயிருந்தேன். 6000 கொடுக்குறாங்க, அது என்ட்ரி போடணும்னு போயிருந்தேன். க்யூ நிற்கிது, ஒரு 100-200 பேர் நிற்கிறாங்க. அந்த க்யூவில் போய் நான் நின்னா எனக்கு எதுவுமே தெரியல. போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், இது என்னங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க. இன்னொரு அம்மாட்ட போய் கேட்டேன், என்னதுங்க எப்படின்றாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நிதி வாங்குறது கூட இது என்ன நடக்குது, இது எப்படி வாங்கணும்னு தான் ஹெல்ப்பு தான் கேட்டேன். அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு 40-50 பேர் கவிஞர்களை உருவாக்கிட்டு வர்றாரு பிரியன் சார். இந்த மனப்பக்குவம் யாருக்குங்க வரும்? யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்ற தமிழ் மொழி, அந்த கலையை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு தான் நான் மலைச்சிட்டேன் அந்த மனுஷனை பார்த்து. ஒரு 50 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லா கவிஞர்களும் பேசினாங்க, பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னார், என்னுடைய வயது 58 இருந்தாலும் நான் தமிழ் மொழி கற்றுட்டு இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கார். ஒரு கவிஞனா, ஒரு கதை நாயகனா, டைரக்ஷன் அந்த இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எந்த வித ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது, இந்த விஷயத்தில் யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, யார் மனசும் புண்படக்கூடாதுன்றதுல கரெக்டாக கவனமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக உருவாக்கியிருக்கார். இவர் வந்து எத்தனையோ ஹீரோக்களுக்கும் ஹீரோயினுக்கும் பாடல்களை, பிரபல பாடல்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 500 பாட்டுக்கு மேலே அவங்க எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்டவருடைய படத்துக்கு இசை வெளியிட்டலாவை நீங்கள் பத்திரிகையாளர் எல்லாரும் இதை எடுத்துக்கொண்டே கொடுக்கணும். இந்த பாடல் வந்து மிக அருமையாக வந்திருக்கு. இந்த படம் நல்லா வரணும், எல்லாரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட பிரியன் சார் நல்ல ஒரு கதாநாயகனாக வரணும்னு எல்லாரும் உங்கள் முன்னாடி ஆசீர்வாதத்தோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அரணம் சுத்தமான தமிழ் பெயர், நிறைய அர்த்தம் இருக்குது அதுக்கு. தமிழில் பாதுகாப்பு, மதில், அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நல்ல தமிழ் பேர் வச்சதுக்கு முதல்ல நன்றி பிரியன் சார். இப்போ அது குறைஞ்சிட்டே வருது தமிழ் சினிமாவில். எல்லோரும் இங்கிலீஷில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலாக. நிறைய இந்த மாதிரி சொல்கிறப்பவே பவர்ஃபுல்லாக இருக்க தமிழ் பேர்கள் இருக்குது, தேடி வைங்க. இயக்குநர்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். நான் இந்த படத்தோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு காரணம் பிரியன் சார் தான். அது இல்லாமல் என்னோட 2 அசோசியேட்ஸ் இருக்காங்க. என்னோட பிஆர்ஓ புவன் ஃபோன் பண்ணி, அண்ணா நீ வந்தே ஆகணும், பிரியன் சார் உனக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. புவன் சொன்னால் எதுவும் மறுக்கிறது இல்லை. ஸோ புவனுக்காகவும் பிரியன் சாருக்காகவும் அண்டு முருகன் சார், எம்ஆர்டி மியூசிக், எனக்கு திரௌபதியும் பகாசுரனும் அவர் தான் பண்ணி கரெக்டாக போய் சேர்த்தார் மக்கள்கிட்ட. அதனால் நீங்களும் கவலைப்பட வேணாம், அவர் போய் சேர்த்துருவார் அந்த ஆடியோவை கரெக்டாக. எங்கே ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்துருவார். எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம். நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டச்லேயே இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக. மற்ற ஆடியோ கம்பெனிகளில் அது கஷ்டம். இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன்.
ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். சந்தோஷம், ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம், தமிழ் சினிமாவோட 2வது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. இது 2வது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருச்சு. வர வெள்ளிக்கிழமையும் சார் ஒரு ரெக்வஸ்ட், அது இந்த சமயத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மழை அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஏரியா மதுரையும் திருநெல்வேலி. ஸோ திருச்சி பக்கமும் கொஞ்சம் மழை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 3 ஏரியா முக்கியமான ஏரியா மழை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் வந்து முடிவெடுங்க. முடியலன்னா கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வாங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இது மக்கள்கிட்ட போய் சேரணும். இதுக்கு ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வாரம் அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா. ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. இங்கே வந்து உட்கார்ந்தப்போ தான் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுது. நான் பிரியன் சார் எனக்கு சொன்னது ஒரு 10 பேர் சேர்ந்து படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ 10மே பாடலாசிரியர்கள், அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள். அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குனராக உருவாக்கணுன்ற எண்ணத்தால் அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஒரு கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேன். அவங்கள போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை தான். ஸோ தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பலர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக ஒரு தடவை போய் பார்ப்பாங்க. அதை தாண்டி நான் இந்த படமத்தோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்டாக இந்த வெர்ஷன் நான் பார்க்கல. பிரியன் சார் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி நான் வந்து போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா பிரியன் சாருக்கு சினிமா புதுசு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு இயக்குனராக கதாநாயகனாக இருக்கிறப்ப அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம மானிட்டர் பார்க்க முடியாது, நடிச்சுட்டு தான் போய் மானிட்டர் செக் பண்ணணும். டபுள் வேலை அது. அப்படி இருந்தும் ஒரு தரமான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸில், அவங்களோட லொக்கேஷனில், பட்ஜெட்டில் எங்கேயோ சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். ஆனால் நல்ல கதை, நல்ல திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதில் கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும், நிற்கும். ரொம்ப நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படத்தில் வந்து இவர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா, அந்த வீட்டை சுற்றி நடக்கிற அமானுஷ்யங்கள் உண்மையில் அமானுஷ்யமா அமானுஷ்யம் இல்லையா, இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி அந்த டைமென்ஷனில் தான் போவோம் ஸ்க்ரீன் பிளே. அது அது தமிழ் தெரிந்த புலவர்களுக்கே உண்டான திறமை போல் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இருப்பார், செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி இருப்பார். ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுகிறப்ப இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ போன வாரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன்ன்ற வெப்சீரிஸை வந்து நான் இந்த டைமில் பாராட்டிடுறேன். ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு தரமான படைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே தெரிஞ்ச வீரப்பன் அப்படின்ற ஒரு மனுஷன் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்காரு. ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ தான். ஆனால் இன்றைக்கி மொத்த தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க வீரப்பனார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. நிறைய மாற்று கருத்துக்கள் அந்த வெப்சீரிஸில் இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தார், எந்த வயசுலேருந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படின்னு ரொம்ப அருமையான கண்டென்ட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு சினிமா நினச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக மாற்றும். உண்மையாக சொல்கிறேன், நேரில் ரியல் லைஃப் இன்சிடெண்ட். எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும், எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றும். அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது, எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்னைக்கு வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டுருக்காரு. இருந்தும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல், தீவிரவாதி, வில்லன், கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது. அதுதான் உண்மையும் கூட. பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார், அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப்சீரிஸ் வரணும். மலையூர் மம்பட்டியான் இருக்கார், அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தமிழரசன் இருக்கார், புலவர் கலிய பெருமாள், ஆறுமுக நாட்டார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்களை பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் வந்து அந்தந்த வட்டாரங்களில் இந்த மக்கள் வந்து
அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க, போராளியாக இருந்தாங்க, மாவோயிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது, அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் என்ன அரசியல் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்னதான் பத்திரிகை, மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கு முன்னாடி மனமார்ந்த நன்றிகள் இந்த மேடையில். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி அரணுக்குள்ளே வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஒரு அநேகமாக ஸ்நேகன் சார், பா விஜய் சாருக்கு அப்புறம் நீங்கள் ஹீரோ இருக்கீங்க இல்லையா, ஒரு பாடலாசிரியராக, வேறு யாரும் இல்லை. ஸோ அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த முதல் 3 அதுக்குள்ளே வரதெல்லாம் ரொம்ப சூப்பர். கண்ணதாசன் சார் மேலே ரொம்ப மதிப்பு, வாலி சார் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார். ஸோ கண்ணதாசன் சார் மாதிரி ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் வந்துட்டார். அதுவும் ஒரு படத்தில் ப்ரொடியூசராக, ஹீரோவாக, டைரக்டராக பெரிய அவதாரம் தான் இது, பெரிய பொறுப்பு இருக்குது. அவரை நம்பி ஃபன் பண்ணுவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும். இது தொடக்கம் தான். அவர் உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமாக அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன், 2 ஆண்டு விழாக்கு நான் கலந்துருக்கேன் அந்த பயிற்சி பட்டறையில். ஸோ ரொம்ப புது முயற்சி, புது விஷயம். இதுவுமே ஒரு முயற்சி தான். ஸோ நீங்களாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க ஃப்ரேமில், விஷுவலில் பார்க்க. நான் புது ஹீரோயின் நினைக்கல, இப்போ தான் சொல்லி தான் தெரியும் அவங்க ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்க. அண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அது இந்த காலகட்டத்தில் அதுக்கே தனியாக நீங்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன். இந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம், மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஏரியாலேருந்து வர ஒரு 10 லட்சம் மிஸ் ஆனால் கூட 3 ஏரியாலேருந்து நமக்கு 30 லட்ச ரூபா அடி வாங்கும். ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் அதை யோசித்து நல்ல முடிவு எடுங்க. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்களாம் உதவணும். தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அரணம் படத்தின் இயக்குனரும் கதையின் நாயகனுமான பிரியன் அவர்களை பேச அழைக்கிறேன். சுயம் கொளுத்தி படைப்பாளனாக்கிய தமிழ் தாய்க்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்றும் ஏணியாயிருந்து எங்களை ஏற்றி வைக்கக்கூடிய, எழுத்தை என்றும் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என் நெஞ்சிற்கினிய தமிழ் திரைப்பட சொந்தங்களுக்கு வணக்கம். அரணம் ஒரு பெரும் தருணம் தான் அது. அதாவது சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு. பரவாயில்ல, சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும். ஆய்க்கலாம். அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம். ஆனால் இது நல்லா இருக்குது எனக்கு இந்த அனுபவம். அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இன்சோமினியால இது எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அது பரவாயில்ல. ஆனால் 20 வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக அவரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் ஒரே ஒரு திமிரு, அது தமிழ்னால இறா நான் நின்று பார்க்குறேன்டா நிற்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆளாக தான் நிற்பாங்களேன்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு விளாட்றாங்க சீரியஸாக. என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது. ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவாக தான் இருக்கும் போல இருக்குது. வெளியில் இருப்பானான்னு தெரியல. வெளியேருந்து ஒரு எதிரி வருவான், வெளியேருந்து ஒரு விஷயம் வரும், எங்கேயாவது ஒரு 2 துரோகி இருப்பான், இடுப்பில் குத்துவான். மொத்த பயிலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையிலுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அதில் 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியாலாம் கிடையாது. அதனால தான் நான் அவரை நான் விருப்பு விருந்தினர் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம். பழையவனார்பேட்டைக்கு முதல்லேருந்து அவர் எனக்கு பழக்கன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு, அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேண்ணே, குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறானே, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னாரு. சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன், அந்த திரௌபதியில் நினைக்கிறேன். எனக்கு வேணாம் மோகன், நான் எழுத 400 ஒரு பாடல் ஆயிரும், நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்கன்னு அந்த பையனுக்கு பேச வச்சார். அந்த பையனுக்கு பேசினாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன் அவர், பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு. இன்னைக்கு கலைஞர்கள் வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்குது.
மோகனுக்குலாம் சரியான வீரியம் இருக்குல்ல. இப்படி தான் அன்றைக்கி எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க. படமே நீ பார்க்க கஷ்டமாக இருக்குது, வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும் என்னமே. அதில் நன்றி மோகன் அவர்களே. இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி. ஒரு 3 தரப்பாக பேசியிருந்த இடத்துல அரணம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதைநாயகி வர்ஷா, அதாவது தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகிகள். இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமாக. அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்த படமும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீங்கள் இருந்துருங்கன்ட்ட, ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 மணிக்கு திடீர்னு போய் சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டை மாற்றி வந்துடலாம். ஓடி போயிட்டு தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா அவங்க கதைநாயகின்னு சொல்கிற விட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு. நான் அப்படி தான் அவங்கள சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அதே போல் ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு. ஒரு முறை வந்து என்ன அவருடைய தப்பாடுத்துக்கேன் சார், அவரோட வயது கருதி மேலே ஒரு உயரத்தில் ஏறி ஒரு சின்ன அரசெங்கல்ல நடக்கணும், விழுந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அரசெங்கல்ல ஏறி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இது மேலே ஏறி நடக்க முடியுமா? அரசெங்கல் செவ்வறு தான் இருக்குது பில்டிங் மேலே. திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேலே ஏறிட்டார். எனக்கு பக்குது அசால்ட்டாக எடுத்துட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் அந்த வகையில். அதே மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்கிறாங்க. ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது. அந்த வகையில் பிகே அவர்கள் அலுவலகத்தில் கூப்பிட்டு முதல்ல கதை சொன்னேன். அவர் வார்த்தை சொன்னார், சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, நான் படம் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. இன்றைக்கி எந்த டெக்னீஷியன் அப்படி சொல்லுவாங்க? சம்பளத்தை விடுங்க சார், இந்த கதை ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தொகுப்பாளராக இது எனக்கு பேரை தரும், ஏன்னா அதை விட்டுருங்க, இந்த படம் எனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி பிகே அவர்களே. அதே போல் என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு கதைநாயகி, எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. உங்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. சுற்றி காய்ச்சலாக இருக்குது, எல்லாருமே உடலில் சரியில்லாமல் இருக்காங்க. அதனால் ஒரு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லேருந்து சாப்பிட்றது எல்லாமே பார்த்துக்குங்க. ஓமந்தூராரில் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்காப்புல, இசையமைப்பாளர் ஒரு இடத்துல அட்மிட் ஆகிருக்காப்புல, இந்த பொண்ணு மதுரையில் அட்மிட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே உடல் சரியில்லாமல் போகுது, ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க. அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க, வெளியே சாப்பிட்றவங்கன்றதுனால ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன், தயவு செய்து உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. தண்ணி உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைனா இன்றைக்கி அவங்களாம் வந்திருப்பாங்க, அவங்க வர முடியாது. இசையமைப்பாளரே இல்லை பாருங்கள், அவர் வர முடியாத ஒரு சூழலில் ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது. அந்த ஒரு சமூக அக்கறையோட உங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் முழுக்க நீங்கள் வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சு திரு அன்புமணி அவர்கள் பதிவு செஞ்சார், இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர், இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவன்ற முறையில் அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சகனா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிறந்த பாடல், இன்னொரு பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த ஒன்று பாடல் இருக்குது. சகனுடைய பாடல் வந்து கதை சூழல் கருதி வெளியிட முடியல. எனக்கெல்லாம் அந்த வழி இருந்திருக்கு. கழகத்திலாம் வெளியீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிற என் பாட்டே வரல. என்னது உதயநிதி ஸ்டாலின் படம் கழகத்தில்ன்றாங்க, பாட்டே வரலையே. ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணும்னு இருக்கும். எனக்கு இந்த பாடலை போட்டால் கதை தெரிஞ்சிடனாலும் போடலாமா, தவறு எடுத்துக்காதீங்க நீங்கள். அது ஒரு சூழலாகி போச்சு. சினமும் அப்படி தான் ஆச்சு. சினம் படத்துக்கு போனால் நம்ம பாடல் வரல. ஸோ மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்கும். ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்பில் படித்தவங்களே இன்றைக்கி மேடையில் ஏற்றி பாடலாசிரியராக பக்கத்தில் உட்கார வச்சதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த தருணத்தில். இதுவரை எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். வேறு அரணம் குழுவில் எல்லாரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக என்னோடய தயாரிப்பாளர்கள், ஒரு கதை, அந்த கதையை சொல்கிறோம். இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்குது, பண்ணுவோங்க. யார் சார் பண்ணுவா? நீங்களாம் நினச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம், என்ன சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது ஒரே ஒரு ஒத்த மனுஷன், ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேனா இருக்குது, இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் அவர் சொல்கிறதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா ரெடி பண்ணி படம் பண்ணுறதுக்கு வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது, என்ன தெரியும், தமிழில் தெரியும், அவ்வளோதான். அந்த கதையை நம்பி வந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நான் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதாவது பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து 2003 சென்னைக்கு வர்றான், அவன் பயணிக்கிறான், போராடுறான், 10 வருஷம் படாத பாடுபடுறான், சாப்பாடு வழியில் வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான், எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கி இடம் வாங்கியாச்சு. தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? 10 வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு, வெற்றி பாடல்களோடு நெறிஞ்சு நிற்கிறோம். நிச்சயமாக தோணுச்சு,
ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஒரு பாடலாசிரியர் வழிகாட்டலை. ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் 2013 தமிழ் திரைப்பாக்கூடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட, ஏன் அங்கே பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க. நீங்கள் பாட்டு எழுதுங்க, நான் எழுதுறேன், நீங்கள் எதுக்கு முன்னரால கொண்டு வரீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க. பெரிய பாடலாசிரியர் நம்ம தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான், ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னாரு. எனக்கு கண்ணதாசனுக்கெல்லாம் பாடலாசிரியர் தான் பேர் வரும், ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வரையா அப்படின்னு அர்த்தம் சொன்னார். அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்போ 13லேருந்து 23 வரைக்கும் என் 10 வருஷம் நான் அப்படி தான் வாழ்கிறேங்க. என்னுடைய பாடல்கள் குறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2003 to 2013 வரைக்கும் தட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள். அப்புறம் 13லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு வீடு வாங்கலாம், அதனால் என்ன பண்ண போகிறோம், போகும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் எங்கள் குலத்தில் மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்த பசிக்கும், ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிற்பான். அப்புறம் நான் படித்தேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா உண்மை. தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல. என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்போ தான் நான் கலைஞன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அந்த வகையில் ஒரு 200-250 பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டீர்கள்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி. போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது. என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான் தான் ஜெயிச்சேன், தோத்தால் நான் தானே ஜெயிச்சேன், என் பிள்ளைங்க தானே அதெல்லாம். அந்த மாதிரி அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்றைக்கி அரணம் வந்தது. கதையை நம்பி வந்தாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது. ஒரு இயக்குனராக படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு. அப்போ தான் மோகன் அவர்கள்லாம் வந்தாங்க. மோகன் என்ன விஷயங்கள், அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை, அதாவது சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னன்னா, இப்படி பிரச்சனையவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில்? வெளியேருந்து பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம். இப்போ சேகுவேராவுக்கும் பெடல் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துலேருந்து தான் பிரச்சனை வந்தது. சேகுவேராவும் பெடல் காஸ்ட்ரோவே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே அப்படி தான் இருக்குது இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, தைரியமாக எதுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேருந்து ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்கள் நடிக்கிறீங்களா? அங்கே ஆரம்பிக்குது வன்மம். நீங்கள் ஏன் டைரக்டர் ஆறீங்க? நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்னடா பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா என்ன பண்ணக்கூடாது? அப்போ எனக்கு 2 மடங்கு கோருது. தமிழ் படித்ததுக்கப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ தான் 2 மடங்கு கோவம் நான் பார்த்துக்கிறேன். அந்த உச்சம், அந்த கோவத்தில் தான், இந்த கோவம் தான் ஆரணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோவம்னே நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுறா பாருங்களேன். நடிகர்கள் அழுறதில்லை. எல்லா இயக்குனரும் இங்கே மைக்கை பிடிச்ச உடனே அழுறான். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்போ ஃபைட் கிளப் விஜயகுமார் நீங்கள் எடுத்து பாருங்க, முதல்ல மைக்கை பிடிச்ச மனோஜ்குமார், யாராக இருந்தாலும் மைக்கை பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லாயிருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தர வேணாமா? சினிமாவில் ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு. ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி. ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசால்ட்டாக படம் எடுத்து வந்துட்டார். ஏவிஎம்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணலன்றார். இப்போ படம் வேற மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையாக இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி, அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எறும்புன்னு ஒரு படம் வந்தது, யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாராக இருக்காங்க, சத்தியமாக ரசிக்க தயாராக இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளில் தோற்ற படங்கள் ஓடிடியில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டரில் அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்கள் தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நான் நினைக்கிறேங்க. அந்த ஒன்றில் தான் நான் நின்றுருக்கேங்க. சும்மா நாச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமாக அப்படியே ஆகிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில் எனக்கு இருக்குடான்றது தான். அவ்வளோதான் எனக்கு. அதுக்கு தான் வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். அப்புறமா அடுத்து படம் பண்ணணும், அதுக்காக ஓடிலாம் போயிட மாட்டேன். அதான் உண்மை. ஸோ படைப்பாளிகள் கரங்களில் திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்கள் 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்து போடுங்க.
நல்ல நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தா ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்ணுறான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணிடலான்னு படம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ண விடாது. அது சீரியஸாக கிடா இயக்குனரை நினச்சி பார்க்கும்போது வருத்தமா. 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்ணிருக்காரு? நான் மகாநாளில் எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார்? அவரை திருப்பி அடித்து விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டுன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது என்ன செய்யும் சினிமா, என்ன ஒரு பொறுப்பாக என்ன ஆகுது? ஆன்டி டிப்ரெஷன், இன்செமினி, அதாவது போயிடுச்சு, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு 100 பேர் நிற்கிறான், திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்கே இருந்த ஒருத்தனையும் காணோன்ற மாதிரி ஓடி போகிறான். ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி. பாடலாசிரியர் பிரியம் மட்டும் நிற்கிறான், எங்கடா யாரையும் காணோம். இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கியிருக்கலாம் வெளியே. எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை. எப்படி பாடலாசிரியர் வாங்கின பாடலாசிரியர் ஆகணும்? தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை. இப்போ மோகன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாருன்னு அதை நான் செஞ்சதுனால தானாச்சு. வெளியேருந்து காசு வாங்க வந்திருக்குமா? அது அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க. என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சோம்னியாவில் 6 மாதம் ஒருத்தன் தூங்கவே இல்லைன்னா அப்படி இருக்கும். தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை, இவங்க பண்ணுற அக்க போருக்கு. ஒரு கலைஞனை இதுக்கு மேலே பண்ணுற கஷ்டப்படுத்துங்கிற அக்க போரா இருக்குது. இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னும் வரவே இல்லை. நான் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறோம், அதே வைக்க விட போகிறாங்களா இல்லை அடிச்சு முடிச்சுருவாங்களான்னு எனக்கு தெரியல. அது பரவாயில்ல, இருந்தாலும் நான் பாட்டு எழுத போயிடுவேன். இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன். கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு. அந்த தமிழ் என்னை காப்பாற்றும், தமிழை நேசிச்சு போய்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அந்த தமிழ் எதை தருதோ, எங்கேயாவது 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா வாழ்ந்துருவேன். இவங்க நம்பின்னு யாரும் இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்கு. தவறாக எடுத்துக்காதீங்க என்னுடைய உணர்வை. இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் நான் வெளியே வரல. எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்களில் நின்றுட்டு இருக்கோம். எங்கே தொட்டாலும் பணம், எங்கே தொட்டாலும் அரசியல். இன்றைக்கி நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. 22 நவம்பர் 24 எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்கள். நவம்பர் 24 வேணாங்க படம், அடுத்து ஐயோ வேணாங்க, அடுத்து எங்கே வந்துடலாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம என்ன 300 நாள் ஓட போகிறோம். இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள், 1 வாரம், அதிகபட்சம் தாண்டா 2 வாரம். ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்கள் ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களுடைய முயற்சிங்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விடுறாங்களான்னு தெரில. நான் தான் தயாராகிட்டேன் அவர்கிட்ட. இப்படி யாராவது ஒரு ஒரு பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்களே தெரில. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் படம் பார்த்தன விஷயம் சொன்னார். அதில் நான் அறிவுத்திர அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2-3 வெளியீட்டாளர்கள் வந்தாங்க, எல்லாருமே வெளியீட்டாளர்கள். இவர் அறிவுத்திரா சார்ட்ட ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம், அவர் டைரக்டர் ப்ரொடியூசர். என் வலி என்னன்னு அவருக்கு தெரியும், ஒரு கலைஞனோட வலி என்னன்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க. அவருடைய பெருந்தன்மை, படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் காதில் கேட்கும்போது? நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு, பரவாயில்லையே. ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன், அதை மாற்றுன்றான், அது மாதிரி. அப்படி திரு அறிவுத்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போகிறேன். இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமாவில் நம்ம சுற்றி நிற்கிறான், எங்கே போனாங்கன்னே தெரியல எல்லாரும். நான் பெருமையாலாம் சொல்லிருந்தேன், நான் அவரை கூப்பிடுவேன், நான் இவரை கூப்பிடுவேன், நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துடுவாங்க. நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே, எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் வாங்க கவிஞரன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணோம். திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும். இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது, இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது. அந்த வகையில் அறிவுத்திர அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் கூட நான் தான் ஓடுறேன், அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியது தானே. என் படத்தை வெளியிடுறதுக்காக போராடிட்டு இருக்கார் அவருங்கும் போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. போராட்டங்கள் தான், சிரமங்கள் தான். இப்போ பாருங்க, இப்போ கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், 29 கூட போகலாமான்னு. ஆலாம் ரைட், தயார் தான். இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு இன்னொரு வாரம். நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு வரும்? 30 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம். அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் அதோட கொடுமை உத்ரா அவர்கள் மீண்டும் பதிச்சுறேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆள வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல, திருப்பி திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க நீங்கள்.
இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கேயோ அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல. இன்றைக்கி மட்டும் 3 தேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தேட்டரை நீங்கள் படத்தை போட்டால் யார் நீங்கள் தான் சினிமாவை கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது, தெலுங்கில் சூப்பராக இருக்குது, அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் கதை பண்ணுறோமே, நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களே. நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அவன் டிவிலே 100 தடவை பார்த்துருப்பாங்க மக்கள். அதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்கள், வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாதா? அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம் 500 குடும்பம் இருக்குது. அவெல்லாம் ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டோம். நம்மனா நீங்கள் அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்போ யாருங்க கேட்டாப்பாங்க? டிவியில் ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லேயே 10 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியிலலாம் ரஜினி பேசுவார், நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா கொரியன்லேயே பேசுவார், ஜப்பானீஸ்லாம் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு. அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துகிட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு. ஒரு சினிமா பண்ணுறோம், கொண்டு போகிறோம், எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன். நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சி திட்டுங்க. வாய்க்கிலே பேசுகிறியா, உன் படம் நல்லா இல்லை, கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க. அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுற்றி நின்றுட்டு இன்னும் முத்து ஆளை வந்தான்னு டங்குன்னு காமெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நாங்கள் 10 பேர் இங்கே போராடணும். ஐயா படம் கொடுங்க ஐயா. எந்த தொழிலுங்க முதலாளி கை கட்டுறான்? கார்பரேட்காரன் கையை வைக்கிறானே. எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான். எந்த தொழிலும் அது நடக்குமா? அது நமக்கு வரவும் மாட்டேங்குது. வேற நம்ம கட்டி பழக்கிறதா பரவாயில்ல. நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி நின்று ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி, நடக்குது, நடக்கட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க. நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிகையாளர்கள். உங்களுக்கு தெரியும், மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்டேன். அதே வார்த்தையை தான் நான் ஹரிசாட்டி சொன்னேன். சார் யாருமே வரலன்னா என்ன சார், எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன், அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் வேற வழி இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் ரொம்ப காசு கேட்குறாங்க. எதை தொட்டாலும் காசு கேட்குறான் பெருசா. அந்த அளவுக்கு திரும்பினாலும் காசு கேட்குறான். பயமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேட்குது. ஓ, ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். ஏன் நீங்கள் என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேட்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளாவில் ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு. 30 seconds சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்கள் கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய வேலை பார்ப்பாம்மா. அதை கொடுத்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் நம்மளால் முடியாதுங்க. நம்மளால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க, தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை நம்புகிறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன், ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயலா போட்டு எழுதுறீங்களே. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? ஃப்ளைட்லாம் போட்டு தெரியுங்களான்னு வேற கேட்டுச்சு. ஏமா நானே ஃப்ளைட்டில் போகலாமா, எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போனோன்னு தலை சுற்றிருச்சு எனக்கு. இல்லை ஃபஸ்ட்டு காதில் உள்ள சரியா எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க, பிஆர்ஆர்ட்ட பேசுன்றாங்க. யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவர். நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா உன் முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட எங்கே திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துலாம் போல இருக்கவங்களுக்குலாம். எங்க வாங்குங்கன்னு சீரியஸாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு சிறந்த கதை. அது உரிமையாக நான் சொல்ல முடியும். முதல் பாதி இன்டர்வல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம். 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன், செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு
இல்லை இடைவேளை மேடையிலே நீங்கள் இதாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில் 1 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அந்த திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து ஒரு இடத்துல நின்றோம். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர். அவர் ஒரு ஆள் விட்டுருங்க, அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை. அவர் சொன்னார், இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஜம்ப் பண்ணியிருக்கீங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் சார் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன். எவன் தான் மாத்துறது? அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில் இன்னொரு பதிலை கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல. அதை சொல்லும்போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய திமிரு வேணும். நான் கிளைமாக்ஸை சொல்லிட்டேன், நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கிளைமாக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு இதில் ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப திமிராக தான் இருக்கும் பேசும்போது, அதான் உண்மை. இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக அரணம் உங்களுக்கு அதை வழங்கும். எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது, எங்களிடம் பெரிய நடிகைகள் கிடையாது, எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது, எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது, நல்ல கதை இருக்கிறது, நல்ல திரைக்கதை இருக்கிறது. எழுத்தை நம்புகிறவர்கள், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள், முடிவில் ஒரு நல்ல படம் பண்ணாயா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு படமாக அரணம் இருக்கும். இந்த வாழ்வின் எங்கெல்லாம், அதாவது தூர வானில் பறந்தாலும் பறவை மேகம் ஆகாது, மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு. அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4 பேரும் 3 பேரும் எவ்வளோ முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது. இந்த சமூகம் எவ்வளோ முக்கியன்றதை சாதாரண, அதுக்காக உடனே மெசேஜ்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. கதையோட்டத்தோடு போகும். மகிழ்ச்சி, நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள். இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன படம் பண்ண விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த படத்தை வெளியிட விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம். படம் கொஞ்சமாவது ஓடிருச்சுன்னா சந்தோஷம். என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் எனக்கு தைரியமே. இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும். என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் படம் பண்ணியிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும். தோத்ததுக்கு காரணம் சினிமாக்காரன் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டு, ஜெயிச்சா நாங்கள், தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள், என் எழுத்தாளர்கள், என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை, ஒரு பாடலாசிரியனை, இன்னும் 250 பாடலாசிரியர்களை மேடை ஏற்ற போகிறவனை, இன்னும் 500 கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.